கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் போ. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் படி இல்லையா? விடலாம், நிறைய பேர் விடாமல் இருக்காங்க இல்லையா? விடலைன்னா பெருசாக எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்யலாம் முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, எப்படியோ நான் எங்கள் சொந்த பந்தெல்லாம் விட்டுறது. அதனால பார்த்தீங்களன்னா அப்படியே தான் இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படலைன்னா வாழ்க்கையில் எதுலையுமே பொருளாதாரத்திலையோ குடும்பத்திலையோ பெருசாலாம் நடக்காது. ஏதோ ஆள் உள்ளே இருக்கலாம், சபைக்குள்ளே இருக்கலாம், அந்த சபைக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொல்லலாம். ஆனால் பெருசும் எதுவும் என்ன பண்ணாது, நடக்காத விஷயம். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு பாஸ்டருங்க மறந்துடுறாங்க. சபைக்கு சும்மா வந்தால் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவங்கன்றதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி சொல்கிறதில்ல, வந்து இங்கே நிறைய வேலை இருக்கு. ரெண்டாவது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் படி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீ ஆசீர்வாதமாய். எவ்வளோ பெரிய திட்டத்துக்கு கூப்பிட்றாரு. இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டேன்னா இது காத்திருக்குது. நல்ல வேலைக்கு என் கூட படித்து எல்லாருமே, நான் எதனா ஒரு டெத்துக்கோ ஒரு மேரேஜுக்கோ போகும்போது எங்கள் ஊரில் என் பக்கத்தில் வந்து நின்று என்னை தொட்டு தொட்டு பார்ப்பான். என்னடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கா, நீ இன்னும் வயசாகாத மாதிரியே இருக்கிய அப்படின்வான். ஏன்னா வார்த்தை உள்ள போச்சுன்னா கழுகு திரும்ப வாழ வயது போல அப்படி தான் இருப்பேன். அவங்களெல்லாம் பார்த்துல முடி கிடியெல்லாம் நரைச்சி என்னை வந்து தொட்டு போவேன், டைக்கு அடிக்கிறியா அப்படின்னு. ஏத்தான் அடிக்கிறதுல ஒரிஜினல் தான். ஏன் அப்படின்னா உன் ஆவி உன் ஆத்துமா இது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இது கரெக்டாக இருந்துச்சுன்னா குடும்பம் அழகாக போகும். இல்லைன்னா ஓட்டப்பையில் போட்ட காசு மாதிரி சரீரமும் ஆவியும் ஆத்துமா எண்ணமும் இதெல்லாம் இருதயெல்லாம் சரியில்லைன்னா சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஏதோ ஆஸ்பத்திரியும் அங்கேயும் இங்கேயும் கூட்டுட்டு பெட்டில் உட்காந்துட்டு இப்படி தான் தெரிய முடியும். இது போயிடுச்சு அது போயிடுச்சு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, நேரம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எப்படி சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் விட்டியானா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை. அன்னைக்கு யாருன்னே கேட்கல என்ன, நான் கிளம்பி வரும்போது. ஆனால் இன்னைக்கு ஊருக்கு போனானா போதும், ஒரு கூட்டமே கூடி நிற்கிறாங்க. பேசாமல் உன்ன மாதிரியே வந்திருக்கலாம், போயிருக்கலாம் இல்லையா? அப்போ தான் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு வழியில் ஆபிரகாமுக்கு என்ன காட்டுறாரு, ஆசையை காட்டுறாரு. எங்க எபிரேயர் 11:8 படிச்சீங்களா? ஆபிரகாம் போகும் இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனான்றே இங்க தான் வரான். எதுக்கு புறப்பட்டு போகும்போது சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்தியானா இதெல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன், செய்வேன், உன் பேரவை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? அப்படி வந்தால் தான் கட்டாயமாக நடக்கும். இல்லைன்னா எங்கள் ஆளுங்க எங்களை சேர்க்க மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா அங்கேயே தான் குண்டை செட்டியில் ஓட்ட வேண்டியது தான். தாத்தா ஓட்டுனதாவும் நீ ஓட்ட வேண்டியது தான் இல்லையா? சரி, பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்றதெல்லாம் பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் பெருசாக சொல்கிறாரு. சொன்ன உடனே உனக்கு என்ன வந்துருச்சு, உள்ளத்தில் ஆசை வந்துருச்சு. அல்வா வாங்கி வந்து கொடுத்து சாப்பிடுங்கன்னா யாராவது வேணான்னு சொல்லுவீங்க? அல்வா சாப்பிட்றதுக்கு யாரா வேணான்னு சொல்லுவீங்க? அல்வா சாப்பிட்ட மாதிரி சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன், இப்படி ஆக்கிடுவேன்னா. ஆசை காட்டின உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துட்டான். ரட்சிப்பு என்பது ஆசையை காட்டுவது தான் இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி இந்த உலகம் பேசிட்டு இருக்குதான். இந்திய தேசத்தை இப்போ கிறிஸ்டின் தேசமா என்ன பண்ண போறாங்க, மாற்ற போறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லியே மாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், சுவிசேஷம் என்பது ஆசீர்வாதம் தான். சுவிசேஷம் என்பது நீ எப்படி ஓட்டாண்டி ஆகிறது, எப்படி தரித்திரம் ஆகிறது, எப்படி ஏழை ஆகிறது,
ஏழை லாசர் மாதிரி ஆகி நீ அப்புறமா எப்படி பரலோகம் போகிறது? உனக்கு இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் பரலோகத்தில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு பேர் சுவிசேஷம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்தி பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் சொல்லி தான் கூப்பிட்ற. என்ன செய்ய போறேன்? உன்னை என்னவா ஆக்க போறேன்.